துரைமுருகனோட இருக்கக்கூடிய பாத்தீங்கன்னா எல்லா ஆத்துலயுமே இன்னைக்கு மணல் கொள்ளை அடிச்சுட்டு இருக்கான். ஒரு பக்கம் அந்த காரணம் ஆந்திராவுக்கு மண் எடுத்துட்டு போயிட்டு இருக்கான், ஒரு பக்கம் இந்த பக்கம் எடுத்து கேரளாவுக்கு எடுத்துட்டு போயிட்டு இருக்கான். தமிழ்நாட்டுல ஃபுல்லா மணல் கொள்ள போயிட்டு இருக்கு. இதை கேட்கறதுக்கு யாருமே இல்லைங்க. இன்னைக்கு விவசாயமும் இன்னைக்கு இது நீர்வாமும் இல்லாம மக்கள் கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலைக்கு இந்த திமுக அரசு கொண்டு வந்துட்டு இருக்காங்க. திமுக அரசு போட்ட திராவிட இயக்கங்களே இப்படி ஒரு கொள்ளைக்கு துணை போயிட்டு இருக்காங்க. இன்னைக்கு சொன்னீங்க அமைச்சர் இந்த மாதிரி அவர் வந்து கனிம வளத்துக்கு துணை போறாருன்னு எதிர்கட்சி தலைவர் பேசினாருன்னு. ஆனா அதிமுக இருந்து போன அமைச்சர் தான் ரகுபதி. சபாநாயகரோட ஆட்கள் சாதி ரீதியா செயல்படுறாங்க. இன்னைக்கு நாடா சமுதாயம் சொல்லக்கூடிய சபாநாயகர் சாதிய பேரைய சொல்லி திராவிடம் சொல்லக்கூடிய சாதி பேர் சொல்லி மிரட்டுறாரு. அவருக்கு துணையா இருக்கக்கூடிய இன்னைக்கு சட்ட ஒழுங்குடைய ஏடிஜிபியும் உளவுத்துறை இருக்கக்கூடிய ஐஜிஎஸையும் ஒரு எல்லாமே ஒரு சார்ந்து சாதி ரீதியா செயல்படுறாங்க. பல பக்கம் தென் மாவட்டத்தில் சாதி ரீதியான பிரச்சனை நிறைய விஷயங்கள் தினம் நடந்திருக்கு. ஒரு பக்கம் கனிம வள கொள்ளை, ஒரு பக்கம் சாதி பிரச்சனை, இதெல்லாம் இருக்கு. இந்த அரசாங்கத்துக்கு சொன்னா யாரும் காதுல வாங்கக்கூடிய அமைச்சர்கள் இல்ல. வந்து கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் சிபிஎம் இருக்கக்கூடிய அதை தாண்டி இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தையும் இவங்க எல்லாம் முதலாளித்துவத்தை எதிர்த்து அரசியல் இயக்கம் நடத்துறன்னு சொல்றாங்க. ஆனா முழுக்க முதலாளிக்கு ஆதரவாகவும் செயல்படுறாங்க. திமுக அரசும் எல்லா முதலாளிக்கு அவங்க தான் பட்டு கம்பளம் வைத்து அவங்களுடைய ஷேடோவா இருக்காங்க. ஆனா மக்கள் பாவம் இன்னைய வரைக்கும் வறுமையில வாடிட்டு ஒரு நாள் இன்னைக்கு துடிச்சிட்டு இருக்காங்க. மத்திய அரசு மக்களுடைய பாதுகாப்பையும் மக்களுடைய கருணையை நினைச்சு செயல்படல. மத்திய அரசு முழுக்க நம்மளை யார் எதுக்குறாங்களோ அவங்கள வந்து இப்ப பழிவாங்கணும் தான் பண்றாங்க. உண்மையில மக்களுடைய பிரதிநிதியா இருந்திருந்தா இன்னைக்கு இடியோட வச்சு ஐஐடி வச்சு இன்னைக்கு வந்து கனிம வளங்களை பத்தி பண்ண விஷயத்துல உடனடியா இன்னைக்கு அதோட துறையோட அமைச்சர் துரைமுருகனையும் கனிம வளத்துறை அமைச்சர் ரகுபதி கைது பண்ணிருக்கலாம். ஆனா இன்னை வரைக்கும் பல ஆவணங்கள் சேமிச்சு வச்சிருக்காங்க. முழுக்க இந்த 2026 சட்டமன்ற எலெக்ஷன் முழுக்க பணமா தான் போட்டி. ஏன்னா மக்கள் சேவைக்கான அங்கீகாரம் கிடையாது. முழுக்க பணத்தை வச்சு மக்களை விலைக்கு வாங்கணும்ன்ற எண்ணத்தோட செயல்படுறாங்க. ஏன்னா நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் நேர்காணலுக்காக ஓபிசியின் தலைவர் தாமோதரன் யாதவ் அவர்கள் நம்முடன் இணைந்திருக்காங்க. வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். நீங்க எப்படி இருக்கீங்க? உங்க அன்புல குறையெல்லாம் இருக்கும் சார். சமீபத்தில் இபிஎஸ் அவர்கள் வந்து பிரச்சாரம் பண்ணும்போது பாத்தீங்கன்னா அமைச்சர் ரகுபதி குறித்து சில கருத்துக்களை வச்சாரு. இதுல மெயினா பார்க்கக்கூடிய விஷயம் என்னன்னா கனிம வளத்துல வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஊழல் பண்ணிட்டு இருக்கீங்க, கொள்ளை அதிகமா அடிக்கிறீங்க அப்படின்ற விஷயத்தெல்லாம் சொல்லியிருந்தாரு. இந்த கனிம வளம் அமைச்சர் ரகுபதி இப்போ என்ன சார் நடந்துட்டு இருக்கு? இல்ல அமைச்சர் ரகுபதி மட்டும் இல்லைங்க, அது சார்ந்து இருக்கக்கூடிய கட்சி திமுகவுடைய கட்சி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கனிம வளங்கள் இன்னைக்கு வந்து அவர் துறையை சார்ந்து கொள்ள மட்டும் இல்லை, துறைக்கு அப்பாற்பட்டும் அவங்களுடைய ஆசீர்வாதத்தோட பிரம்மாண்டமாக கொள்ளை நடந்துட்டுருக்கு. ஏன்னா கனிம வளங்கள் வந்து அழிஞ்சின்னு இருக்கு. அதனால என்னன்னு கேட்டிங்கன்னா வனவிலங்குகள் போயிடுது, அற்புதமான பறவை இனங்கள் போயிடுது, மக்களுடைய வாழ்வாதாரம் போயிடுது, விவசாயம் போயிடுது, குடிக்க தண்ணி போயிடுது. அவ்வளோ பிரச்சனை இருக்குது. என்னென்னு கேட்டிங்கன்னா கனிம வள கொள்ளைகள் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா மலையை அழிச்சிடுறாங்க. மலையை அழித்து எல்லாம் பண்ணி இது எல்லாமே சட்ட ரீதியாக பண்ணுறாங்க. பார்த்தா சட்டத்துக்கு புறம்பாக தான் பண்ணுறாங்க. சட்டத்துக்கு புறம்பாக எப்படின்னா வெடி மருந்துகள் இன்றைக்கி வந்து மாநில அரசும் மத்திய அரசும் ஒரு வெடி மருந்தை வந்து இந்த இவ்வளோ ஸ்ட்ரென்த்தேன் தான் யூஸ் பண்ணிட்டுருக்காங்க. அதை மீறி டெட்டனேட் குச்சி அதிகமான வெடி மருந்துகளை வச்சு வெடிக்கிறதுனால என்னன்னா அதிர்வில் பூமி அதிர்ச்சியில் சாதாரணமாக ரோட்டில் போனீங்கன்னா நீங்கள் தீபாவளி வரப்போகுது, இப்போ விநாயகர் சதுர்த்தி விநாயகர் சதுர்த்தி இருக்குது, விநாயகர் சதுர்த்தி தீபாவளிலாம் பட்டாசு வெடிக்கிறோம். இந்த பட்டாசு ஏன் வெடிக்கக்கூடாது, பொல்யூஷன் வருதுன்னு சொல்லி ஒரு பக்கம் சொல்கிறாங்க. பட்டாசு வெடிக்கிறதுனால தான் பறவையெல்லாம் பயந்து அதிர்ச்சி ஆகுது. நாய்கள் எல்லாமே ஒரு மாதிரி அவரோட சென்சேஷனாக மாறி போய் மக்கள்கிட்ட ரொம்ப ஹார்ஷாக நடந்துக்குதுன்னு நம்ம சொல்கிறோம். இதே தான் இந்த வெடி வைக்கிறதுனா மலையில் வச்சு வெடிக்கிறதுனால மலையோடைய அதிர்வு தாங்க முடியாமல் பூமியோடைய அதிர்ச்சி தண்ணி நீரோட்டெல்லாம் குறை அடியில் போயிடுது. விவசாயம் ரொம்ப பாதிக்கப்படுது. தென் மாவட்டங்களில் விவசாயம், தென் மாவட்டம் வட மாவட்டங்கள்லாம் விவசாயம் நம்பி தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். இன்றைக்கி டெல்டா மாவட்டத்தில் விவசாயம் போச்சு, தென் மாவட்டத்தில் விவசாயம் போயிட்டு இருக்கு. என்னென்னா இந்த கனிம வள கொள்ளை தான். இந்த கனிம வளம் பல மலைகள் காணும்.
இன்றைக்கி வரக்கூடிய அடுத்த ஜென்ரேஷன்ஸு நம்ம பிள்ளைங்க பேர பிள்ளைங்களுக்குலாம் அந்த ஒரு மலை இதெல்லாம் வந்து கார்ட்டூனாக தான் காட்ட முடியும்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த மலையெல்லாம் அழிச்சுட்டு இருக்காங்க, எல்லா பக்கம் மலையை அழித்து பண்ணிகிட்டு இருக்கான். ஒரு பக்கம் கேரளாவுக்கு கடத்துறான், ஒரு பக்கம் கர்நாடகாவுக்கு கடத்துறான். இங்கே நம்ம பேருக்கு நம்ம ஊரில் உடைச்சி ரோடு போடுறான்றான், 3 வேன்றான், 4 வேன்றான், 6 வேன்றான். ஆனால் இது எல்லாமே ஒரு பார்ட்டு தான். அதாவது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு பேஜில் இருக்கக்கூடிய காளான் மாதிரி மற்ற ஃபுல் பேஜ் எங்கே போகுதுன்னா முழுக்க கர்நாடகாவுக்கும் கேரளாவுக்கும் போயிட்டு இருக்குது. ஆனால் இதில் எல்லா பெனிஃபிட்டும் யாருன்னு கேட்டிங்கன்னா, திமுகவில் இருக்கக்கூடிய அந்த கிராமத்தில் இருக்க கிராம செயலாளர் முதலுக்கும் நகர தலைவர்லேருந்து இதில் முழுக்க அரசு அதிகாரிகள், மெயினாக திமுக என்ற ஒரு அரசியல் கட்சியை சேர்ந்த மாஃபியாக்கள் இருந்தாலையும் அதுக்கு அவங்களுக்கு முதுகெலும்பு இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகள். ஏன்னா எந்த மாவட்ட ஆட்சியருக்கு தெரியாமையும், ரெவென்யூ அத்தாரிட்டி ஆர்டிஓக்கு தெரியாமையும், தாசில்தார் தெரியாமையும், ஏடி மைல்ஸுக்கு தெரியாமையும் எந்த தவறுமே நடக்காது. ஆனால் அவங்களுடைய ஆசீர்வாதத்தோட அரசியல்வாதியும் அரசு அதிகாரிகளும் இணைந்து கனிம வளங்களை கொள்ளையடிச்சிட்டு இருக்காங்க. முழுக்க இன்றைக்கி வந்து அது உடைச்சி வெடியில் உடைச்சது கல் உடைகிற டஸ்டெல்லாம் சாம்பல் மாதிரி வந்து பயிர் மேலே படந்துருது. பூக்க முடியல, காய்க்க முடியல, எல்லாமே அழிஞ்சு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி மாவட்டத்தில் திருநெல்வேலி கலெக்டர்கிட்ட மனுவாக கொடுத்த மக்கள் அழிகிறாங்க. ஆனால் இப்போ முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் திரவியம் வந்து அவருடைய புல் மாஃபியா கேங்கை வச்சுக்கிட்டு அங்கே பெரிய கனிம கோரைகளை நடத்திட்டு இருக்காரு. ஒரு பக்கம் சபாநாயகர், இன்றைக்கி வள்ளியூர் பக்கம் இருக்கக்கூடிய நாங்கநேரி வள்ளியூர் அந்த பக்கம்லாம் சபாநாயகர். இந்த பக்கம் வட மாவட்டம் பார்த்தீங்கன்னா நாற்றம்பள்ளி, வேலூர், தருமபுரி, கிருஷ்ணகிரிலாம் பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த கிரானைட்டுன்னு பேரில் ஒட்டுமொத்த பாறையெல்லாம் உடைச்சி விவசாயத்தோட அங்கே வாழ்வாதாரம் மாஞ்செடியிலலாம் இருக்கக்கூடிய இப்போ பூவெல்லாம் கொட்டி போய் இன்றைக்கி பெரிய விஷயம் நடந்திருக்கு. இது ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா வேலூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இன்றைய அமைச்சர், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் இருந்தவர் நம்ம துரைமுருகனோட இருக்கக்கூடிய பார்த்தீங்கன்னா எல்லா ஆற்றுலேயுமே இன்றைக்கி மணல் கொள்ளை அடிச்சுட்டு இருக்கான். ஒரு பக்கம் அந்த காரணம்லாம் ஆந்திராவுக்கு மண் எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கான், ஒரு பக்கம் இந்த பக்கம் எடுத்து கேரளாவுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கான். தமிழ்நாட்டில் இப்போ பெரிய ஃபுல்லாக மணல் கொள்ள போயின்னு இருக்கு. இதை கேட்குறதுக்கு யாருமே இல்லைங்க. இதெல்லாம் பார்த்தா ஆந்திராலக்காரன் இன்றைக்கி சந்திரபாபு நாயுடு போன டைம் சீஃப் மினிஸ்டராக இருக்கப்போ அப்போது துரைமுருகன் சட்டமன்ற உறுப்பினர் எல்லாம் இருந்தார், அமைச்சராகவும் இருந்தார். ஆனால் என்னன்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி சந்திரபாபு நாயுடு குப்பத்தில் பெரிய செக் டேம்னு ஒரு பெரிய டேம் கட்டிட்டான். இன்றைக்கி பாலாத்து தண்ணி வர மாட்டுது. அந்த செக் டேம் ரொம்ப அப்போ அத்திப்பூத்த மாதிரி வந்தால் வாணியம்பாடி, ஆம்பூர், ராணிப்பேட்டில் இருக்கக்கூடிய எல்லா லெதர் ஃபேக்ட்ரியும் அவனோட பொலிஷீட்டை ஃபுல்லாக பாலாத்தில் விட்டுறான். அது என்ன ஆகுதுன்னா ஆடு, கோழி எல்லாமேங்க இறந்து போயிருக்கு. இதை பற்றி யாரும் பேசுறதுக்கு யாரில் பேசுனா மிரட்டி அவங்க மேலே கேஸ் போடுறான். பொது வாழ்க்கையில் வர விவசாயி சங்கத்தின் சார்பாக வழக்கு பதிவு செய்கிறான், கூண்டாஸ் போடுறாங்க, எல்லா விவசாயி மேலே கூண்டாஸ் போடுறாங்க. இதை வெளியே கொண்டு வரக்கூடிய இப்போ இன்றைக்கி மீல்ஸ் மீடியா இருக்கக்கூடிய எந்த நியூஸ் சேனலும் எந்த பேப்பர் நியூஸும் எதுவுமே வர்றது கிடையாது. தட்டி தவறி யூடியூப் சேனல்ஸில் கொண்டு வந்தால் யூடியூப் சேனலுக்காரங்களுக்கு ஹராஸ் பண்ணிட்டு அவங்களோட போலீஸ் வச்சு மிரட்டுறது, பல இடர்களுக்கு ஆளாகி இன்றைக்கி யூடியூப் சேனல் பல விஷயங்கள். அப்படியே சில யூடியூப் சேனல்கள் உங்களை மாதிரி இருக்கக்கூடிய யூடியூப் சேனல்கள் இப்போ மக்களுடைய ஆதரவில் இருக்கிறதுனால, மக்களுடைய நிறைய பேர் வியூவர்ஸ் இருக்கிறதுனால மக்களுக்காக நீங்கள் பல செய்திகள் கொண்டு வந்து சேர்த்துட்டு இருக்கீங்க. முழுக்க ஒரு பக்கம் மணல் கொள்ளை, கனிம வள கொள்ளை, அதே மாதிரி பூமி ஏரியில் இருக்கக்கூடிய ஏரி பாசனம் இருக்கக்கூடிய ஏரி கரையை வலுப்படுத்துறேன்னு சொல்லிட்டு ஏரிக்கரையில் இருக்க மண்ணெல்லாம் வாரி எடுத்துகிட்டு போய் அதையே வித்துட்டு இருக்காங்க. இன்றைக்கி விவசாயமும் இன்றைக்கி நீர் வளமும் இல்லாமல் மக்கள் கஷ்டப்படக்கூடிய சூழ்நிலைக்கு இந்த திமுக அரசு கொண்டு வந்துட்டு இருக்காங்க. திமுக அரசு கூட திராவிட இயக்கங்களே இப்படி ஒரு கொள்ளைக்கு துணை போயிட்டு இருக்காங்க. இன்றைக்கி சொன்னீங்க அமைச்சர் இந்த மாதிரி அவர் வந்து கனிம வளத்துக்கு துணை போகிறாருன்னு எதிர்கட்சி தலைவர் பேசினாருன்னு. ஆனால் அதிமுகவில் இருந்து போன அமைச்சர் தான் ரகுபதி. இன்னைக்கு அதிமுக போனதா சேகர் பாபு, அதிமுக போனதா ஏவா வேலு, அதிமுக போனதா சாத்தூர் ராமச்சந்திரன். இன்னைக்கு அவங்க தான் இன்னைக்கு திமுகவில் பல கொள்ளைகள் அடிச்சுட்டு இன்னைக்கு தமிழக முதல்வருக்கு தமிழ்நாட்டில் என்ன நடக்குதுன்னே தெரியாமல் இருக்கக்கூடிய முதல்வர் அங்க போட்டுட்டு தான் இங்க வந்தாங்கன்னு சொல்ல வரீங்க? இல்லை, அஸ்திவாரம் உண்மைதான்.
அஸ்திவர் அங்கே போட்டிருக்காங்க, அங்கே சில விஷயம் பண்ண முடியலையான்னு தெரியல, இங்கே ஓஹோன்னு பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு இது சம்பந்தமாக எடுத்துகிட்டு போய் முதலமைச்சருக்கோ மாவட்ட ஆட்சியருக்கோ கொண்டு போய் சேர்த்தாலையும் அதை பற்றி நீங்கள் செக்ரட்டரியேட்டுக்கு முன்னாடி போய் நாங்கள் பல ஆயிரம் பேர் விவசாய சார்பாக மனு கொடுத்துருக்கோம், நாங்களும் போய் மனு கொடுத்துருக்கோம், பல மனுகளை வச்சுருக்கோம், விவசாயத்தில் நடக்குதுன்றோம். இது வரைக்கும் நடவடிக்கை இருக்குல்ல. முந்தினத்துக்கு கூட இன்னைக்கு திருநெல்வேலி மானூர் தாலுக்காவில் இருக்கக்கூடிய மாதிரி திரவியம் மேலே புகார் கொடுத்ததுக்கு விவசாய சங்கத்தில் இருக்கக்கூடிய ஆளுங்களை கூப்பிட்டு இன்னைக்கு போலீஸ் ஸ்டேஷனில் மிரட்டியிருக்காங்க, சமூக ஆர்வலர்களை மிரட்டுறாங்க. இன்னைக்கு தென் மாவட்டத்தில் இருக்க திருநெல்வேலி இந்த பக்கம் வள்ளியூரில் இருக்கிற நாங்கள் சபாநாயகரோட ஆட்கள் சாதி ரீதியாக செயல்படுறாங்க. இன்னைக்கு நாடா சமுதாயம் சொல்லக்கூடிய சபாநாயகர் சாதிய பேரையே சொல்லி திராவிடம் சொல்லக்கூடிய சாதி பேரை சொல்லி மிரட்டுறாரு. அவருக்கு துணையாக இருக்கக்கூடிய இன்னைக்கு சட்ட ஒழுங்குடைய ஏடிஜிபியும் உளவுத்துறை இருக்கக்கூடிய ஐஜிஎஸையும் ஒரு எல்லாமே ஒரு சார்ந்து சாதி ரீதியாக செயல்படுறாங்க. பல பக்கம் தென் மாவட்டத்தில் சாதி ரீதியான பிரச்சனை நிறைய விஷயங்கள் தினம் நடந்திருக்கு. ஒரு பக்கம் கனிம வள கொள்ளை, ஒரு பக்கம் சாதி பிரச்சனை, இதெல்லாம் இருக்குது. இந்த அரசாங்கத்துக்கு சொன்னால் யாரும் காதில் வாங்கக்கூடிய அமைச்சர்கள் இல்லை. ஒரு எடுத்துக்காட்டு, இன்றைக்கி மக்கள் அடித்தட்டு மக்களை பற்றி பேசக்கூடிய ஒரே ஒரு விஷயம், இன்றைக்கி துப்புரவு பணியாளர்கள் தினையும் மக்களுடைய அடிமை நிலைமையில் இருக்கக்கூடிய விளிம்பில் இருக்கக்கூடிய மக்கள், ரொம்ப தாழ்த்தப்பட்ட மக்கள், கஷ்டத்தில் இருக்கக்கூடிய பாட்டாளி மக்கள், அந்த மக்களுடைய வறுமையை இன்னைக்கு அரசாங்கத்தை கொண்டு போய் சேர்க்க நினைச்சா அரசாங்கம் திமுகவுடைய முதுகெலும்பு பின்னாடி இருக்கிற நிழல்களை வச்சு உயர்நீதிமன்றத்தை ஏமாற்றி ஒரு உத்தரவு வாங்கி இன்னைக்கு எல்லாம் காவல்துறை வச்சு அடித்து அவங்கள துன்புறுத்தி துரத்திட்டாங்க. இதே நிலைமை தான் விவசாயிக்கு நடக்குது. இருக்கக்கூடிய துப்புரவு பணியாளர்களுக்கும் இந்த நிலைமை தான் ஏற்படுது. ஏன்னா இந்த அரசாங்கம் இன்னைக்கு விவசாயிகளுக்கோ அடிமட்ட இருக்க மக்களுக்கும் கிடையாது. கம்பெனி நிறுவனங்கள் இன்னைக்கு கம்யூனிஸ்ட் கட்சி கூட இன்னைக்கு கம்யூனிஸ்ட் கட்சிக்கும் சிபிஎம்மும் இருக்கக்கூடிய அதை தாண்டி இருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தையும் இவங்கெல்லாம் முதலாளித்துவத்தை எதிர்த்து அரசியல் இயக்கம் நடத்துறன்னு சொல்றாங்க. ஆனா முழுக்க முதலாளிக்கு ஆதரவாகவும் செயல்படுறாங்க. திமுக அரசும் எல்லா முதலாளிக்கு அவங்க தான் பட்டு கம்பளம் வைத்து அவங்களுடைய ஷேடோவா இருக்காங்க. ஆனா மக்கள் பாவம் இன்னி வரைக்கும் வறுமையில வாடிட்டு ஒரு நாள் இன்னைக்கு துடிச்சிட்டு இருக்காங்க. இந்த கனிம வள ஊழலை குறித்து பார்த்தீங்கன்னா மத்திய அரசு எதனா நடவடிக்கை எடுக்குமா சார்? எதற்காக கேட்கறேன்னா, இப்போ எதிர்கட்சி தலைவராக இருக்காரு, இவர் ஒரு விஷயம் பேசுறாருன்னா சென்ட்ரல் நோட் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. இந்த இடி ரைடு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா? நீங்க சொல்றதுல வாஸ்தவமானவங்க. மத்திய அரசு எல்லாமே வாட்ச் பண்ணிட்டு இருக்காங்க. மத்திய அரசு ஏற்கனவே ஐஐடியை வச்சு இன்னைக்கு பெரிய பெரிய பாலாறில் நடந்த மண் கொள்ளையை வச்சு ஐஐடி ஸ்டூடெண்ட்டை வச்சு இப்போ லேட்டஸ்ட் டெக்னாலஜி சேர்க்கைக்குள்ளாம் வச்சு எவ்வளோ தூரம் மண்ணு போயிருக்கு என்ன போயிருக்கெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி அதுக்கான வழக்கெல்லாம் பதிவு செய்திருக்காங்க. ஆனால் மத்திய அரசு அரசியல் ரீதியாக தான் செயல்படுது. ஏன்னா அவன் தனக்கு யார் வேண்டப்பட்டவங்க யார் வேண்டப்பட்டாத யாரை பயன்படுத்தினமோ மத்திய அரசு மக்களுடைய பாதுகாப்பையும் மக்களுடைய கருணையை நினச்சி செயல்படல. மத்திய அரசு முழுக்க நம்மளை யார் எதுக்குறாங்களோ அவங்கள இப்போ பழி வாங்கணும்னு தான் பண்ணுறாங்க. உண்மையில மக்களுடைய பிரதிநிதியாக இருந்திருந்தா இன்னைக்கு இடியோட வச்சு ஐஐடி வச்சு இன்னைக்கு கனிம வளங்களை பற்றி பண்ண விஷயத்தில் உடனடியாக இன்னைக்கு அதோட துறையோட அமைச்சர் துரைமுருகனையும் கனிமவளத்துறை அமைச்சர் ரகுபதி கைது பண்ணியிருக்கலாம். ஆனால் இன்னி வரைக்கும் பல ஆவணங்கள் சேமிச்சு வச்சிருக்காங்க. இன்னி வரைக்கும் மத்திய அரசு சிபிஐயோ கனிம வள கொள்ளைகளை இடியோ இருக்கக்கூடிய உளவுத்துறையை சேர்ந்தவங்களோ இது வரைக்கும் இன்கம் டேக்ஸ் கூறுங்க பல ஆயிரம் கோடி கொள்ளைச்சு வச்சிருக்காங்க. இன்னைக்கு அதை வச்சு ஒரு நடவடிக்கை கூட இல்லை. இதை மீறி இது என்ன காரணம் சார் ஒரு நடவடிக்கை கூட எடுக்காம இருக்காங்கன்னா? ஏன்னா அரசியல் ரீதியா அவங்க திமுக மறைமுகமா பாஜகவோட தொடர்புல இருக்காங்க. அது இல்லைன்னா சொல்ல முடியும். ஏன்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்க இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா இளைஞர்களுக்கும் தெரியும், ஒரு ஸ்டூடெண்ட்டும் இன்னைக்கு போய் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்டில் சேர்றவங்களும் ஆர்ட்ஸ் காலேஜில் சேரக்கூடியவங்களும் மெடிக்கல் காலேஜில் சேர்ற அத்தனை பேருமே இன்னைக்கு பணம் கட்டுறாங்க. இன்னைக்கு எல்லா காலேஜஸுக்கும் மாநில அரசு இருக்கக்கூடிய நாடாளுமன்ற உறுப்பினரும் அமைச்சர்களும் என்ன பண்ணுறாங்கன்னா அந்தந்த காலேஜை கூப்பிட்டு நீங்கள் கேஷை வச்சுக்கோங்க, நீ கேஷை அக்கௌண்ட்டில் காட்டாதீங்க, எங்களுக்கு எலெக்ஷன் தேவை, உங்களுக்கு அந்த ஒயிட் மணியை அப்படியே வச்சுங்க, நான் பிளாக்ல உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு பப்ளிக்காக இன்னைக்கு லிக்விட் கேஷாக கொடுத்து வச்சிருக்காங்க. இப்போ எஸ் லிக்விட் கேஷ் மக்கள் தன்னோட பிள்ளைக்காக உடனே வாங்கி அடமானம் வச்சு பணத்தை எடுத்துகிட்டு போய் இன்னைக்கு பிள்ளைல காலேஜில் ஃபீஸ் கட்டுறாங்க. அந்த ஃபீஸ் லிக்விட் கேஷை அப்படியே வச்சுக்கிறாங்க.
ஏன்னா இருக்கக்கூடிய ஃபண்டை வந்து வெளியில் கொண்டு வர முடியாது. எலெக்ஷன் டைமில் ஃபண்டு வேணும். இன்றைக்கி திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் வாழ்வாதார பிரச்சனை. எல்லாரும் போட்டி போட்டுன்னு இன்றைக்கி வந்து பணத்தை செலவு பண்ணி மக்கள்கிட்ட விற்று வாங்கிக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஏன்னா முழுக்க முழுக்க இந்த 2026 சட்டமன்ற எலெக்ஷன் முழுக்க பணமாக தான் போட்டி. ஏன்னா மக்கள் சேவைக்கான அங்கீகாரம் கிடையாது. முழுக்க பணத்தை வச்சு மக்களை விலைக்கு வாங்கணுன்ற எண்ணத்தோடு செயல்படுறாங்க. ஏன்னா இன்றைக்கி வந்து அதனால தான் ஃபண்டு வந்து இருக்கக்கூடிய ஃபண்டை லிக்விட் கேஷாக வச்சுருக்கு. இந்த லிக்விட் கேஷ் இருக்கக்கூடிய எல்லா காலேஜஸும் பேசி அந்த பணத்தை இவங்க எடுத்து வச்சுக்கிறாங்க. நீங்கள் அப்படியே வச்சுக்க, நான் உங்களுக்கு வந்து வேறு சோர்ஸில் பண்ணித்தரேன். என்ன சோர்ஸ்ன்னு கேட்டிங்கன்னா, எல்லா காலேஜஸும் எல்லா ஸ்கூலும் ஐடிஐயும் பாலிடெக்னிக்கும் இருக்கக்கூடிய எல்லாமே ஒரு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 50 ஏக்கர் 100 ஏக்கரால் எல்லாம் காலேஜ் வச்சுருக்காங்க. இந்த காலேஜ் 100 ஏக்கர் இருக்கிறப்போ அது சென்டர் பிளேஸாகவும் இல்லை ஓரமாகவும் இருக்கிறத வந்து அந்த காலேஜ் யூட்டிலைஸ் பண்ணியிருக்காங்க. அது வந்து அரசுக்கு புறம்போக்கு இடமா இருக்கும், இந்த மாதிரி இருக்கும். அப்போது அரசாங்கம் பல வகையில் தொந்தரவு கொடுப்பான்றதுனால இவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த இடத்த எங்களுக்கு கொடுத்துருங்க, அதுக்கு லீஸ் மாதிரியோ மற்ற அவங்களுக்கு இப்போ இத்தனை விஷயம் வச்சுருந்தது அனுபவ ரீதியாகவோ கொடுக்கறதுக்கான ப்ராசஸ் பண்ணலாம். அப்போ நீங்கள் இந்த காசை அப்படியே வச்சுக்கோங்க, நான் உங்களுக்கு இந்த மாதிரி பண்ணித்தரேன் அப்படின்ட்டு இவங்களுக்குள்ள டேர்ம்ஸ் அண்ட் அக்ரிமெண்ட் இன்னையிலிருந்து நேற்றுலேருந்து செக்ரட்டரியேட்டில் அதுக்கான துறையோடைய ரெவன்யூ செக்ரட்டரி இருக்கக்கூடிய ரெவன்யூ அத்தாரிட்டி பீப்புளுக்கு ஓரலாக இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து அதுக்கான வேலையை இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு. ஓகே சார், இப்போ நீங்கள் சொல்கிறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த 2026 வரை எலெக்ஷன் வருது. எலெக்ஷன் இன்னும் 6-7 மாதங்கள் தான் இருக்குது. திமுகவுக்கு ஏன்னா நெருக்கடிக்கான வாய்ப்பு இருக்குமா? திமுகக்கான நெருக்கடி இன்னைக்கு டெல்லியில் இருக்கக்கூடிய ஆம் ஆத்மி பார்ட்டிக்கும், உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய சமாஜ்வாதிக்கும், இன்னைக்கு வெஸ்ட் பெங்கால் இருக்க மம்தா பானர்ஜிக்கும் கொடுத்துருக்கக்கூடிய அழுத்தங்கள், இன்றைக்கி எலெக்ஷன் டைமில் சில அழுத்தங்கள் இருந்துச்சு. அந்த மாதிரி அழுத்தங்கள் திமுகவுக்கு இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம். ஏன்னா இன்றைக்கி வந்து 2027 வரைக்கும் பார்லிமெண்ட்டு வந்து நடக்கணும். 28 வரைக்கும் பார்லிமெண்ட் இருக்குது. அதுக்கு 29 வரைக்கும் பார்லிமெண்ட் தேவை. அந்த பார்லிமெண்ட்டுக்கான எல்லா விஷயத்தையும் இவங்களுடைய ஆதரவு தேவை. அதனால் என்ன பண்ணுறாங்க, வெளியில் சண்டை போடுற மாதிரி பண்ணுறாங்க. பார்லிமெண்ட்டில் நடக்கக்கூடிய எல்லா ரெசல்யூஷனும் எந்த ஒரு பிரச்சனை இல்லாமல் சுமூகமாக இன்றைக்கி பாஸ் ஆகிட்டு இருக்கு. ஏன்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி திமுகவுடைய உண்மையான முறையாக பார்லிமெண்ட்டில் எதிர்ப்பு தெரிவித்தா அந்த ரெசல்யூஷன் பாஸ் ஆகாது. இன்றைக்கி இருக்க மத்திய அரசு பெரிய கேபினட் அரசு கிடையாது. அதனால் என்ன பண்ணுறாங்கன்னா, இவங்கெல்லாம் வச்சுட்டு மறைமுகம் மிரட்டி ஆதரவு தெரிவித்து இன்கம் டேக்ஸு இடியை வச்சு மிரட்டி அவங்க வந்து உங்களுக்கு சார் நான் ஃபைல்ஸ் பாஸ் பண்ணுறதுக்கு நான் சப்போர்ட் பண்ணுறேன்னு இன்றைக்கி எல்லா பார்லிமெண்ட் எம்பிஸும் இன்றைக்கி பண்ணிகிட்டு இருக்காங்க. அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. தொடர்ந்து பேசுவோம் சார். எங்களோடு இணைந்து பல்வேறு தகவலை பகிர்ந்ததற்கு மிக்க நன்றி சார். நன்றி, வணக்கங்க.